ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிறப்பை இந்த நாளிலிருந்து உலகம் முழுவதும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற மாதம் டிசம்பர் என்றாலே கிறிஸ்மஸ் மாதம். கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி தான், இன்றைக்கி அல்ல. ஒருவேளை பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கிறிஸ்மஸ் ஆயிற்று என்று நினைக்காதுங்க, அது 25ஆம் தேதி தான். ஆகிலும் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து உலகம் எங்கும் தியானிக்கிற இந்த மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தந்திருக்கிற வசனம், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாய் உலகத்திற்கு அனுப்பினாரோ அப்படியே நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். இது எப்பொழுது சொன்னார் தெரியுமா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததின் பின் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமான நாளில் அவர்களை பார்த்து சொன்னார், நான் மாம்சத்தில் இருந்த நாட்களில் உலகத்தில் அநேக காரியங்களை செய்தேன், இப்பொழுதோ நான் ஆவியாய் அசைவாடிக்கொண்டிருக்கிறேன். ஆகிலும் உலகத்திற்கும் உலக ஜனங்களுக்கும் என்னுடைய ஊழியம் தேவைப்படுகிறது. ஆகையால் மாம்சத்தில் வாழ்கிற உங்களை பிதாவானவர் எனக்கு ஒரு மாம்ச சரீரத்தை தந்து உலகத்திற்கு அனுப்பினதைப் போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் அனுப்புகிற ஒரு வார்த்தை இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாய் ஆவியானவர் தந்திருக்கிறார். தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பரலோக தரிசனத்தை ஏசாயா காண்கிறார், தேவனுடைய சிங்காசனத்தை காண்கிறார். அந்த வேளையில் ஏசாயா அங்கே ஒரு குரலை கேட்டதாக 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பரலோகத்தில் ஒரு சத்தம் தொனித்ததா, யார் நம் காரியமாய் போவார்கள் என்று. தேவாதி தேவனுடைய காரியமாய் யார் போவார்கள் என்கிற ஒரு குரல், ஒரு கேள்வி பரலோகத்தில் எழுந்தது. குமாரனை பிதாவானவர் உலகத்திற்கு அவருடைய காரியமாய் அனுப்பினார். இயேசு மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். அதன் பின் உலகத்திற்காக நமக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்திற்கு ஏறி சென்று இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சுவத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் இயேசு உலகத்தில் இருக்கும் நாட்களில் சொன்னார், நான் பிதாவானவர் என்னை அனுப்பினதைப் போல ஒவ்வொரு விசுவாசியையும் உலகத்திற்கு அனுப்ப விரும்புகிறேன். அவர் சுயமாய் வந்ததல்ல, பிதாவானவர் அனுப்பினதினாலே வந்தவர் என்று திரும்ப 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 இயேசு சொல்வதை அவருடைய ஊழிய காரியங்களை வாசிக்கும் பொழுது, நற்செய்தி அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது நம்மால் கண்டுகொள்ள முடியும். திரும்ப திரும்ப இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, என்னை அனுப்பினவர் என்னை அனுப்பினவர் என்னை அனுப்பினவர் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் சுயமாய் வந்தவன் அல்ல. அநேக இடங்கள், ஒரு சில இடங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்தில், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானவைகளை செய்வதற்கே அவைகளை நான் தேடுகிறேன், பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாய் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன், பிதாவானவர் என்னை அனுப்பினார். மறுபடியும் யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன், பிதாவினுடைய திட்டத்தின்படி பிதா எதை செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்காகவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், யோவான் 8வது அதிகாரம் 16வது வசனத்தில், நான் தனித்திருக்கவில்லை, என்னை அனுப்பின பிதாவும் என்னுடனே கூட இருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலேயும் பாருங்க, என்னை அனுப்பின பிதா என்னை அனுப்பின பிதா என்னை அனுப்பின பிதா என்று அவர் திரும்ப 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 சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் திரும்பவும் அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், நான் தனியாக இருக்கிறதில்லை, என்னை அனுப்பின ஒருவர் உண்டு. கர்த்தருடைய ஊழியம் என்பது அனுப்பப்பட்டவர்களால் செய்யப்படுகிற ஊழியம். ஆகையால் தான் இயேசு சொன்னார், பிதா என்னை அனுப்பினதைப் போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியர்களை, தம்மை விசுவாசிக்கிறவர்களை சில நோக்கங்களுக்காக உலகத்திற்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவர் ஒரு வாக்குத்தத்தத்தையும் தருகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. உங்களுடனே கூட நான் இருப்பேன்,
இருப்பேன். இருந்து எந்த நோக்கத்திற்காக உங்களை அனுப்பினேனோ அவைகளை செய்ய உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன், உங்கள் மூலமாய் என்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவேன். ஆனால் மாம்சத்தில் நீங்கள் இருப்பது என்னுடைய அவசியம். மாம்சத்தின் ஊழியம் எனக்கு தேவை. ஆகையால் மாம்சத்திற்குரிய மனிதர்களை பயன்படுத்தி தம்முடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிற தேவாதி தேவன். அவர் சொன்ன காரியங்கள் தான் எப்படி இவைகளுக்காக பிதா என்னை அனுப்பினார். முதலாவதாக இயேசு சொன்னார், லூக்கா சுவிசேஷம் 4:43, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்காக நான் அனுப்பப்பட்டேன். பிதாவானவர் குமாரனை பரலோகத்தில் இருந்து அனுப்பும் பொழுது சொன்னார், உலகத்திற்கு போய் தேவனுடைய ராஜ்யமாய பரலோக ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு. ஜனங்கள் கெட்டு போகாமல் நரகத்திற்கு போய் தங்களுடைய நித்தியமான வாழ்க்கையை அவதிப்படாமல் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். சுவிசேஷம் பிரசங்கிப்பதின் நோக்கமே இதுதான். ஆகையால் தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். ரோமர் 1:16 அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து எனக்கு வெட்கம் இல்லை, காரணம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. தேவாதி தேவன் நமக்காய் ஆயத்தப்பட்ட இடத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. யோவான் 3:3 இயேசு சொன்னார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதே இல்லை. ஆகையால் இந்த மறுபிறப்பின் செய்தியை ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவிப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்படியே அவர் என்னையும் உங்களையும் அனுப்பி இருக்கிறார். எந்த மனிதனுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இதை அறிவிக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கு, உலகத்தில் பாவங்களில் வாழ்கிறவர்களுக்கு, உலகத்தில் ரவுடித்தனம் பண்ணுகிறவர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு நாங்கள் போய் சுவிசேஷத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, அவர்களுக்கு எப்படி சொல்வது? இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு தந்த ஆலோசனை, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லத்தான் உங்களை அனுப்புகிறேன், விசுவாசிகளுக்கு அல்ல. லூக்கா 5:32 இயேசு சொன்னார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை தேடி உலகத்திற்கு வந்தேன். இன்றைக்கு செய்தியின் முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல ஆவியானவர் என்னிடத்தில் வைத்த காரியம், பாவிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல நான் உங்களை அனுப்புகிறேன். போய் சொல்லுங்க. உங்க ஊர்ல, உங்களோட வேலை செய்கிறவர்களிலே, உங்களுக்கு தெரிந்தவர்களிலே மிகவும் மோசமானவன் நீங்க எண்ணுகிறவன் எவனோ அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். விபச்சாரக்காரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அக்கிரமக்காரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். குடிகாரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். திருடனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ரவுடி என்று தன்னைத்தாமே மேன்மை பாராட்டுகிறவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இதற்காக ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். அதுதான் கிறிஸ்துமஸின் முதலாவது நோக்கம். சொல்வதுதான் நம்மளுடைய கடமை. ஒருவரை ரட்சிப்பது நம்முடைய பொறுப்பு அல்ல, நம்மளால் முடியாத காரியம். சொல்வது நம்முடைய கடமை. ரட்சிக்கிறவர் இயேசுவே, அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நான் அருமையாக கேட்டோம். அப்போஸ்தலர் 4:12 நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எந்த சபையும், எந்த மதமும், எந்த ஊழியரும், எந்த பிரசங்கியாரும் ரட்சிப்பை கொண்டு வர போதுமானவர்கள் அல்ல. இயேசுவே ரட்சிக்கிறவர். ஆனால் அந்த செய்தி சொல்வது நம்முடைய கடமை. அதற்காக ஆண்டவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஆண்டவருடைய மன்னிப்பின் செய்தியை சொல்லுங்கள். கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்கள். ஆகையால் தான் இயேசு சொன்னார், நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, ரட்சிப்புக்கென்று அழைக்க வந்தேன். அவன் ஆகாதவன் என்று சொல்வது லேசான காரியம். உலகத்தார் அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை அதற்காக அனுப்பவில்லை. அவனுக்கு சுவிசேஷம் சொன்னாயா? அவன் சுவிசேஷத்தினால் தொடப்பட்டானா? அவர்களுக்கு சுவிசேஷத்தை நீ சொன்னியா? கிறிஸ்துமஸ் மாதமாக இந்த மாதத்தில் ஊழியர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். மிஷனரி ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் உங்கள் சகோதரனாய் இந்த இடத்தில் நின்று கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலால் சொல்லுகிறேன், இந்த மாதம் 25 கிறிஸ்துமஸ் ஆகோஷிப்பதற்கு முன்னதாக ஆகாத ஒருவனுக்கு அல்லவளுக்கு ஒருவளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அது நம்முடைய கடமை. யாராவது ஒருவனோட நிறுத்தி விடணும் நான் சொன்னதுக்கு அர்த்தமே இல்லை. முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. குறைந்தபட்சம் பொல்லாதவன் என்று நீங்கள் நினைக்கிற ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். லூக்கா 19:10.
இழந்து போனவர்களை தேடி அவர்களை ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன் இன்றைக்கும் இழந்து போனவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த வார்த்தை அவர்களுடைய காதில் விழுவதற்கு நானும் நீங்களும் அல்லாமல் வேற வாய்ப்பே இல்லை, வேற இடமே இல்லை. வேற யார் தான் சொல்ல போறாங்க? குடிகாரனோட சேருகிறவன் எல்லாம் குடிகாரனாக தான் இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். அவங்க பார்க்கிறதெல்லாம் அருவருப்பானவைகளாக தான் இருக்கும். அவனுக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்ல நானும் நீங்களும் தான் உண்டு. நம்முடைய கடமையிலிருந்து நாம் தவற வேண்டாம், போய் சொல்லுங்கள். இரண்டாவது, இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். மத்தேயு 20:28. பல நேரங்களிலும் நாம் எதிர்பார்க்கிற காரியம், போகிற இடத்தில் என்னை வரவேற்க வேண்டும், நான் ஒருவரிடத்தில் பேசினால் வாங்கன்னு என்னை கூப்பிட வேண்டும், போடான்னு சொல்லுகிற இடத்தில் சுவிசேஷம் சொல்லத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உன்னை யாரு கூப்பிட்டதுன்னு கேட்கிற இடத்தில் சுவிசேஷம் சொல்லத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்கிற இடத்தில் ரட்சிப்பின் நற்செய்தி அறிவிக்கத்தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அனுப்புகிறார். வரவேற்பு இருக்கிற இடங்களில் அல்ல. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று இயேசு சொன்னார். அப்படியே நான் உங்களை அனுப்புகிறேன். ஒருவேளை நம்ம மிகவும் மோசமாய் பேசலாம், ஒருவேளை நம்ம திட்டி பேசலாம், ஒருவேளை அருவருப்பான வார்த்தைகள் பயன்படுத்தலாம், ஏன் கெட்ட வார்த்தைகளினால் பேசலாம், அது நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் சோர்ந்து போகாதிருங்கள். அது கர்த்தருக்காக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியத்தை செய்வோம். ஒரு நாள் தேவன் அந்த ஆத்துமாக்களை சந்திப்பார். ஒரு நாள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்களால் தான் நான் இயேசுவை அறிந்தேன் என்று அவர்கள் சொல்லுகிற நாட்கள் வரும். இயேசு தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவி தாம் ஒரு ஊழியக்காரன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அன்னைக்கு இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 13:15 இயேசு சொன்னார், நீங்கள் பின்பற்றுவதற்கு நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து கடந்து செல்கிறேன். இதுதான் உங்க மாதிரி. என்ன மாதிரி? இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய சீஷர்களின் பாதங்களை இயேசு கழுவினார். இதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற மாதிரி. இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒருபோதும் ஊழிய பாதையில் கனவும் மரியாதையும் என்னென்னமோ நம்ம நினைக்கிற பல காரியங்களும் எதிர்பார்த்து போகாதுங்க. அது ஆண்டவருடைய ஊழியம் அல்ல. மாறாக ஆண்டவருக்காக எதையும் சகிக்க சித்தம் கொண்டு, ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாகி அவர் அனுப்புகிற இடங்களுக்கு போங்க. ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, இயேசு உலகத்திற்கு வரும்பொழுது அவர் சொன்னார், மனுஷனுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கும்படியாக இயேசு உலகத்திற்கு வந்தார். ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவருடைய ஊழியம் வித்தியாசமாயிருக்கும். லூக்கா 4:40 வாசிக்கிறோம், மாலை தோறும் வியாதியஸ்தர்களை தேடி தெரு தெருவாய் போனாரா இயேசு. அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்களை தேடி போய் அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களுக்காக ஜெபித்தார்களா? ஒருவேளை நம்முடைய கற்பனையிலே அதை நம்ம கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சர்வ வல்ல தேவாதி தேவன், தூதர்கள் ஆராதிக்கிறவர், கேருபீன்கள் சேராபீன்கள் பயந்து நடுங்கி ஆராதிக்கிறவர், மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கம் வணங்கி ஆராதிக்கிறவர் இந்த பூமிக்கு வந்து தேவையில்லாத இடங்களில் தெரு தெருவாய் போகிறார். தேவையில்லாத இடம்னா அவருக்கு தேவையில்லாத இடம் அல்ல, அவரே வரவேற்காத இடங்களில், யார் உங்களை இந்த இடத்திற்கு வர சொன்னது என்று கேள்வி எழுப்புகிற இடங்களில் தெரு தெருவாய் போய் வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைத்து சொஸ்தமாக்கினாரா? இந்த ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். பல இடங்களிலும் நாம் நினைக்கிறோம், வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா தான் நாம் போய் ஜெபம் பண்ண. இல்லைங்க, அவங்க இருக்கிற இடத்திற்கு போவதற்கு நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். நமக்கு தெரிந்த ஒருவர் வியாதியா இருக்கிறாங்களா? சும்மா ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. என்னுடைய ஊழிய பாதையில் என்னுடைய அனுபவத்தில் என்று சொல்ல முடியும். அப்படி அற்புதங்களை கண்டிருக்கிறேன் அநேக இடங்களில். தேவன் தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தான் என்னையும் உங்களையும் அனுப்பினார். அன்னைக்கு தெரு தெருவாய் போனவர் சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினதைப் போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நீங்க போங்க, தேவனுடைய நாமத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க, மீதி காரியம் கர்த்தர் பார்த்து கொள்வார். மோன்சி லாசரஸ் ஐயா அடிக்கடி சொல்கிற அவருடைய சாட்சி அதுதான். அவர் மரண தருவாயில இருக்கும் பொழுது, மிகவும் மோசமான நிலைமையில படுத்து இருக்கும் பொழுது, யாரோ ஒரு சகோதரன் வந்தாரா. அவர் பெரிய ஊழியக்காரன் எல்லாம் கிடையாது, வந்து அவருக்காக ஜெபித்தாரா. மோன்சி லாசர் சொன்னாலும் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டதே இல்லை.
ஆனால் வந்தவர் கேட்டார், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டான்னு கேட்டார். அவங்க அம்மா சொன்னாங்களா சரின்னு, அதற்காக சரின்னு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தினாலே தான் மரண தருவாயில் இருந்த வாலிபனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், குணமாக்கினார். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிறார். போக அனுப்புகிறவர் இயேசு, போக ஆயத்தமா? அதுதான் அவருடைய கேள்வி. மூன்றாவதாக, இயேசுவின் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் இருந்தது. இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். பிதா என்னை அனுப்பினதைப் போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஜெப வாஞ்சை உள்ளத்தில் பெருகட்டும். இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே குறைந்தபட்சம் இந்த மாதத்திலே ஆவதும் ஒரு நாள் விடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜெபிப்போம் என்கிற ஒரு உறுதியோடு இந்த ஆராதனையை விட்டு நாம் கடந்து சென்றால் அதனுடைய விளைவு பெரிதாயிருக்கும். தலைமுறைகள் கூட ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நினைக்கிறோம், நான் என்னுடைய காரியத்தை கேட்டு ஜெபம் பண்ணத்தான் கர்த்தர் எனக்கு தருவார், உங்கள் காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டாம் ஆண்டவரே சொல்லிட்டாரு. உங்கள் தேவைகளை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். தேசத்திற்காக ஜெபியுங்க, பிறருக்காக ஜெபியுங்க. கடந்த ஒரு நாளில் நான் என்னுடைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்கி போய் முழங்காலில் நின்றேன். ஆவியானவர் திடீர்னு குறுக்கிட்டார். ஒட்டஞ்சத்திரத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்றார். ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும் என்று கதற ஆரம்பித்தேன். திண்டுக்கல் மாவட்டத்திற்காக ஜெபிக்க சொன்னார், தமிழகத்திற்காக ஜெபிக்க சொன்னார், இந்தியாவுக்காக ஜெபிக்க சொன்னார். ஒவ்வொரு மாநிலத்தின் பேரை அவர் ஞாபகத்திற்கு கொண்டு வந்து ஜெபம் பண்ண சொன்னார். என்னுடைய ஜெப நேரம் முடியும் வரைக்கும் எனக்காக எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதற்காக ஜெபிக்க முடியவில்லை. கர்த்தர் நீங்க ஜெபிங்கன்னு சொன்னால் எனக்கு கொடுங்கன்னு ஜெபிங்கன்னு அல்ல அவர் சொல்வது. அவர் எந்த நோக்கங்களுக்காக உங்களை ஜெபிக்க தூண்டுகிறாரோ, ஜெபிக்க வைக்கிறாரோ அவைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்க யாருண்டு என்று ஆண்டவர் தேடுகிற நாட்கள். இந்த காரியங்களுக்காக தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்தியா இயேசுவுக்கேன்னு சொன்னால் பத்தாது. அதற்காக கண்ணீர் விடுகிறவர்கள் எங்கே? அதற்காக முழங்காலில் நிற்கிறவர்கள் எங்கே? அதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் எங்கே? உங்கள் ஜெபம் தான் தேவன் எதிர்பார்க்குகிற காரியம். அந்த ஜெபம் தான் தூப வர்க்கமாய் தேவ சிங்காசனத்திற்கு முன் உயருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் அங்கிருந்து கட்டளைகள் புறப்பட்டு வரும். ஜெபிக்கிறவர்களே கர்த்தர் தேடுகிறார். பிதாவானவர் குமாரனை உலகத்திற்கு அனுப்பின நாட்களில் இங்கிருந்த 33 வருடமும் ஓயாமல் ஜெபித்து கொண்டிருந்தவர் சொல்கிறார், அதே போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஜெபமே உங்க வாழ்க்கையாய் இருக்கட்டும். ஜெபத்தில் வளருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இறுதியாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அசுத்தாவிகளின் மேல் அதிகாரம் நான் உங்களுக்கு தருகிறேன். மத்தேயு 10வது அதிகாரம் முதல் வசனம், லூக்கா 9வது அதிகாரம் முதல் வசனம், 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு சொன்னார், அசுத்தாவிகளின் மேல் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார் மார்க்கு 16வது அதிகாரம் 17வது வசனத்தில், அசுத்தாவிகளை துரத்துவதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். இந்த ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது பிசாசின் கிரியைகள் அதிகரிக்கிறதோ, பிசாசினால் உண்டாகிற பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள், கவலைகள், பற்றாக்குறைகள், வியாதிகள் இவைகள் எப்பொழுது அதிகரிக்கிறதோ அவைகளை துரத்துங்கள் என்று தான் இயேசு சொன்னாரே தவிர அதற்காக ஜெபியுங்கள் என்று இயேசு சொன்னதில்லை. நீங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பிசாசின் கையில் இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபிக்க இயேசு சொன்னதே கிடையாது. அவர் சொன்னார், துரத்தி விடு, என் நாமத்தினாலே நீங்கள் துரத்தி விடுவீர்கள். அதை செய்ய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். இயேசு சொன்னார், பிதாவானவர் என்னை அனுப்பினதை போல இதற்காகத்தான் அனுப்பினார். அசுத்தாவிகளின் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இதை செய்வதற்காக தேவன் நம்மை அனுப்புகிறார், உங்களையும் என்னையும் அனுப்புகிறார். போங்க, உலகம் பிசாசின் கிரியைகளில் நிறைந்திருக்கிறது. பிசாசினால் உண்டான கட்டுகளில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாவ கட்டுகள் உலகத்தில் நிறைந்திருக்கிறது. அசுத்தங்கள் உலகத்தில் நிறைந்திருக்கிறது. பிசாசு கொண்டு வருகிற நோய்கள், வியாதிகள் உலகத்தில் நிறைந்திருக்கிறது. இவைகளின் நடுவில் என்ன பரிகாரம்? ஒரே ஒரு பரிகாரம் தான். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தான் பரிகாரத்தை கொண்டு வர முடியும், இல்லாவற்றால் இல்லை. கடந்த வாரம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். போயிருந்தேன்.
மேல்பட்ட படிப்பு படித்த மருத்துவர்கள், உலகத்தின் பல தேசங்களில் இருந்து வந்து படித்தவர்களுக்கான பட்டமளிப்பு விழா. அங்கே பேசினவர்களில் பல அமைச்சர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, போகட்டும். அங்கே பேசினவர்களில் முக்கியமான ஒரு மருத்துவர் சொன்னார், உலகத்தில் வியாதிகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் கண்ணீர் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு பரிகாரம் என்ன? பட்டம் பெற்ற மருத்துவர்கள் மட்டும் போதாது, மருந்துகள் மட்டும் போதாது, கிறிஸ்துவின் அன்பு செயல்பட வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டு நான் கண்ணீரில் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அங்கே மேடையில் இருந்து பழனிவேல் ராஜன் என்கிற மந்திரியை அமைச்சரை பக்கத்தில் உட்கார வைத்து அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்த டாக்டர்களை இங்கிருந்து நாங்கள் அனுப்ப விரும்புகிறேன். இன்னைக்கு சபையிற்கு முன்னதாக நின்று சொல்லுகிறேன், இயேசுவின் அன்பில் நிறைந்து அசுத்தாவிகளை துரத்துகிற விசுவாசிகளை உருவாக்குகிற சபைதான் விசுவாசிகளின் ஐக்கிய சபை. இங்கிருந்து கடந்து செல்ல ஆவியானவர் நம்மை அனுப்புகிறார். இயேசு சொன்னார், பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன். தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவோம், ஜெபத்தில் வளருவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், அசுத்தாவிகளை துரத்துவோம். இதுவே சபையின் கடமை, இதுவே தேவன் விரும்புகிற கிறிஸ்துமஸ். அதற்காக ஆயத்தப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் தேவ பிரசன்னத்தில் கடந்து வரவும், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஆராதனையில் வெளிப்பட்ட தேவ பிரசன்னத்திற்காய் நன்றி. ஆராதனைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. நீர் சொன்ன உம்முடைய ஆலோசனை உம்முடைய ஜனத்திற்கு முன் வைத்திருக்கிறேன். பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன். டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் இயேசுவின் குரல் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்து இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினதை போல அதே மகிமையில், அதே அதிகாரத்தில், அதே வல்லமையில், அதே அபிஷேகத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் அனுப்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகித்து அனுப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன் தாங்க. உங்க வார்த்தைகளை அறிவிக்க எங்களுக்கு பலன் தாங்க. இரட்சிப்பின் செய்தியை எங்கள் நாவின் மேல் வைத்து எங்களை அனுப்புங்க. ஒரு ஆத்துமாவாவதும் எங்கள் மூலமாய் இந்த மாசத்தில் பரலோகத்தை அடைய வேண்டும். ஒரு ஆத்துமாவாவதும் இந்த மாசத்தில் பரலோகத்தை அடைவதற்கு என்ன பயன்படுத்துங்க ராஜா. அடியனை அர்ப்பணிக்கிறேன். வியாதிகளை குணமாக்குகிற தேவ வல்லமை அடியுங்கள், நாங்கள் ஜெபிக்கிற இடங்களில் வெளிப்படட்டும். பிசாசை துரத்துகிற தேவ வல்லமை எங்கள் மூலமாய் கிரியை செய்வதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் தேவ அபிஷேகம் இருப்பதற்காய் நன்றி. மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துங்க. எல்லா துதியும் கனவும் மகிமையும் உங்களுக்கே நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.